அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல மகளிரின் லட்சிய நாயகியாக திகழும் ஜான்சி ராணி லட்சுமிபாயின் வீர வரலாற்றுன்னு தெரிஞ்சுக்க போறோம். இந்தியாவோட சுதந்திரத்திற்கான முதல் போர்ல ரொம்பவும் முக்கியமான நபர்கள்ல ஒருத்தராகவும் வீரம் மற்றும் தைரியத்தின் மறு வடிவமாகவும் திகழ்ந்தவர் ஜான்சியின் மகாராணி ஜான்சி ராணி லட்சுமிபாய். ஜான்சியின் மகாராணின்ற பெருமையோட பெண்களோட லட்சிய நாயகியாக திகழ்ந்தவர். போராடி வென்றால் வெற்றி, இல்லையெனில் மோட்சம்னு கம்பீரமா வீரமுழக்கம் செய்தவர் ஜான்சி ராணி லட்சுமிபாய். ஆங்கிலேய கமாண்டர் ஹீரோஸ் தன்னுடைய குறிப்புல ஜான்சி ராணியை பத்தி சொல்லும்போது, போர்க்களத்தில் குதிரையின் கடிவாளத்தை கடித்தபடி 2 கைகளிலும் வாள் பிடித்து போரிட்ட வீரமங்கை ஜான்சி ராணி லட்சுமிபாய் இந்தியாவின் அனைத்து தலைவர்களிலும் மிக அபாயகரமான போர் மங்கைன்னு பதிவிட்டிருக்காரு. போர்க்களத்துல ஒரு கையில வாள் பிடிச்சு சண்டை போட்டா கொஞ்சம் பேரை தான் வீழ்த்த முடியுன்றதால குதிரையினுடைய கடிவாளத்தை வாயில கடிச்சுக்கிட்டே 2 கைகள்லையும் வாழை சுழற்சி போராடின வீரமங்கை ஜான்சி ராணி லட்சுமிபாயினுடைய போர்த்திறன் ஆங்கிலேய படைத்தளபதி ஹீரோஸை மட்டும் வியப்படைய செய்யலைங்க, நம்மளுக்கும் கொஞ்சம் வியப்பை ஏற்படுத்துதுன்னே நாம சொல்லலாம். ஜான்சி ராணி லட்சுமிபாயினுடைய இயற்பெயர் மணிகர்ணிகா. அவங்களுடைய குடும்பத்தவங்க அவங்கள செல்லமா மனுன்னு அழைச்சிட்டு வந்தாங்க. மணிகர்ணிகாவுக்கு 4 வயசு இருக்கும் போதே அவங்களுடைய அம்மா பகீரதி அம்மாள் தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய தந்தை மொரோபன் தம்பைவனுடைய அரவணைப்புல வளர்ந்துட்டு வந்த ஜான்சி ராணி சின்ன வயசுல இருந்தே போர் புரியக்கூடிய ஆற்றலோடையும் ஆணுக்கு நிகரா குதிரை ஏற்றம், வாள் பயிற்சி, துப்பாக்கி சுடுதல், வாள் வீச்சுன்னு எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்தவரா திகழ்ந்தாங்க. மணிகர்ணிகாவினுடைய அப்பா மொரோபன் தம்பே 1842 வருஷத்துல ஜான்சியினுடைய மன்னரா இருந்த ராஜா கங்காதர ராவ் பெகல்கருக்கு மணிகர்ணிகாவை திருமணம் செஞ்சு வச்சாங்க. மணிகர்ணிகா ஜான்சி ராணி லட்சுமிபாய் ஆனாங்க. லட்சுமி அப்படின்ற பேர் செல்வத்தினுடைய அதிபதியாகவும், பாய்ன்ற பட்டமானது மராட்டிய பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தினுடைய அடிப்படையிலையும் மகாராணிய பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கான மரியாதைக்குரிய பட்டமாகவும் திகழ்ந்துச்சு. இவங்களுக்கு தாமோதர ராவ் அப்படின்னு ஒரு குழந்தை பிறந்து 4 மாதங்கள்லயே தவறிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு குழந்தைய தத்தெடுத்து அந்த குழந்தைக்கும் தாமோதர ராவ்னே பெயர் சூட்டி வளர்த்துட்டு வந்தாங்க. தன்னோட குழந்தை இருந்த சோகத்தினாலையும் உடல்நலம் சரியில்லாத காரணத்தினாலையும் ராஜா கங்காதர் ராவ் பெகல்கர் மரணம் அடைஞ்சிட்டாரு. ஆங்கிலேய சட்டமான அவகாசியிலி கொள்கைப்படி அரச வாரிசுதான் மன்னராக முடியும்னோ, வளர்ப்பு மகன் மன்னராக முடியாதுன்ற காரணத்தினாலையும் 60,000 ரூபாயை ஓய்வூதியமா கொடுத்து ஆங்கிலேய அரசு ஜான்சி ராணிய கோட்டையை விட்டு வெளியேற சொன்னாங்க. ஆனா ஜான்சி ராணி இதெல்லாம் பொருட்படுத்தலைங்க. 1857 வருஷத்துல இந்திய கிளர்ச்சி ஏற்பட்டது. ஆங்கிலேயருக்கு எதிராக மக்கள் எல்லாரும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டே வந்தாங்க. இந்த சூழலை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட ஜான்சி ராணி லட்சுமிபாய் 1858 வருஷம் தன்னுடைய வளர்ப்பு மகனான தாமோதர ராவ் மற்றும் தனக்கு ஆதரவான படைகளை திரட்டிக்கிட்ட குவாலியரை நோக்கி படையெடுத்து போரிட்டாங்க. அந்த போர்ல ஜான்சி ராணியுடைய வாள் வீசக்கூடிய அந்த வேகத்தை பார்த்து குவாலிய வீரர்கள் எல்லாரும் ஜான்சி ராணி பக்கத்துல போய் நிற்கவே பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க. ஏன், குவாலிய மன்னரும் ஜான்சி ராணியினுடைய வாழ்வீச்சினுடைய வேகத்தை பார்த்து திகச்சு நின்ன தருணம் தான் அது. குவாலிய மன்னரை வீழ்த்திட்டு குவாலியரை தன்வசப்படுத்திட்டாங்க ஜான்சி ராணி லட்சுமிபாய். ஆனா ஜான்சி ராணி லட்சுமிபாயினுடைய வீரத்தையும் விவேகத்தையும் விடாமுயற்சியையும் பார்த்து பயந்து போன ஆங்கிலேய இராணுவம் குவாலியரை கைப்பற்றுறதுக்காக மிகப்பெரிய படையோட போர் தொடுத்து சென்றாங்க. அந்த போர்ல ஜான்சி ராணி லட்சுமிபாய் ஒரு ஆண் வேடமிட்டு தன்னுடைய போர் திறமையை வெளிப்படுத்தினாங்க. ஆங்கிலேய இராணுவம் மிகப்பெரிய படையோடையும் ஆயுத படைபலத்தோடையும் போரிட்டதால 1858 வருஷம் ஜான்சி ராணி வீரமரணம் அடைஞ்சாங்க. ஜான்சி ராணி லட்சுமிபாய் வீரமரணம் அடைஞ்சாலும் நம்ம இந்திய பெண்கள் எல்லார்ட்டையும் ஜான்சி ராணியினுடைய வீரமும் ரௌத்திரமும் அவங்க எல்லாருடைய மனதிலையும் இன்றளவையும் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குன்றத நாம உணர முடியுது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய சுதந்திர போராட்டத்துல பெண்கள்
படை ஒன்றை உருவாக்குனாரு. அந்த படைக்கு ஜான்சி ராணி லட்சுமிபாய் படைன்னு பெயரிட்டதுல இருந்து இந்திய சுதந்திர போராட்டத்துல ஜான்சி ராணியினுடைய பங்களிப்பு எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றத நாம உணர முடியுது. ஜான்சி ராணி லட்சுமிபாய் நம்மளை விட்டு மறைஞ்சு 1.5 நூற்றாண்டுகள் ஆனாலும் சாதனை பெண்களின் சரித்திர நாயகியாக திகழ்பவர் ஜான்சி ராணி லட்சுமிபாய். ஜான்சி ராணி லட்சுமிபாயை போற்றுவோமாக. அனைவருக்கும் நன்றி.